கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் பரிசுத்தவான்களும் பாக்கியவான்களுமாய் இருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபையானது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வருவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்துவின் ஊழிய பாதையில் ஒரு விசை இவர் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிறார். அந்த தேவனுடைய ஆலயத்தில் சூம்பின கையை உடைய ஒரு மனிதன் இருக்கிறார். உண்மையாகவே நாம் பல நபர்களை இந்த பூமியிலே நம்மோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். மாறுக்கண் உள்ளவர்கள், அடுத்தது மூக்கும் உதடும் இணைந்து அங்கே பிளவு ஏற்பட்ட உறுப்பு உடையவர்கள், கை சூம்பி போனவர்கள் அல்லது கை விளங்காமல் இருக்கிறவர்கள், கால் நடக்க முடியாதபடி திமிர்வாதத்தினால் இருக்கிறவர்கள், இப்படி சரீரத்தில் பலவிதமான பலவீனங்களை உடைய மனிதர்களை நாம் நமது வாழ்க்கையின் பாதையிலே சந்தித்திருப்போம். அப்படிப்பட்ட மனிதர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் எனக்குள் யோசிப்பேன், ஆண்டவரே, இந்த இடத்திலே நீர் இருந்திருந்தால், அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டால் கண்டிப்பாக ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்திருப்பீர். அல்லது உமது மனதுருக்கம் அவர்களுக்கு கிடைத்திருந்தால் நீர் அவர்களை தொட்டு சுகமாக்கி இருப்பீர். இந்த இடத்துல நான் இருக்கிறேன். என் உள்ளத்திற்குள் அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்கிற எண்ணமில்லாமல் இருக்கிறேன். நானும் அவர்களை பார்த்து பரிதாபப்படுகிறேனே ஒழிய அவர்களை சுகமாக்க என்னால் முடியவில்லையே என்று அங்கலாய்ப்பதுண்டு. ஆனால் பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் கண்களுக்கு முன்பதாக வரும்பொழுது எவ்வளவு மகத்துவமான தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று யோசிப்பேன். இன்றைக்கு காலையில் நான் வேதத்தை வாசித்து தியானிக்க ஆரம்பித்த பொழுது இந்த வசனத்தை தேவன் தந்து, நீ இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு பிரசங்கி, நான் என்னுடைய பிள்ளைகளை சொஸ்தமாக்குவேன் என்றார். பாருங்கள், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் ஏதாகிலும் பலவீனம் இருக்கும் என்று சொன்னார், அல்லது உங்களுக்கு கண்களிலே பார்வை குறைபாடு இருக்கும் என்று சொன்னார், உங்களுக்கு சுவாச குறைபாடு இருக்கும் என்று சொன்னார், உங்களுக்கு சரீரத்தில் சுகர் வியாதி, பிரஷர் வியாதி இருக்கும் என்று சொன்னார், உங்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி இருக்கும் என்று சொன்னார், ஒருவேளை ஏதோ ஒரு சரீர பலவீனம், நடக்க முடியாதவர்களாக, எலும்பு தேய்மானம் என்று சொல்லுவார்களே, அப்படி ஏதாகிலும் ஒரு பலவீனம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னார், நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மீது தமது தழும்புள்ள கரத்தை வைப்பார். உங்களை இன்றைக்கு தொடுவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என்னை தொடுவீராக என்று சொல்லுங்க. தேவ வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வரும். ஒரு தெய்வீக சுகத்தை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாப கட்டுகளை உடைப்பார், பாவ கட்டுகளை உடைப்பார், அக்கிரமத்தின் நுகத்தடிகளை உடைப்பார், உங்கள் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துவார், உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் கண்கள் தெளிவடையும், உங்கள் சிந்தையில் இருக்கிற போராட்டங்கள் மாறும். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன், எப்பொழுதும் ஏதாகிலும் ஒன்றை சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். அது நல்ல காரியமோ, கெட்ட காரியமோ, பெருமையான காரியமோ, அவலட்சணமான காரியமோ மண்டைக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு உங்கள் சிந்தைக்குள்ள தேவன் தமது கரத்தை விட்டு உங்கள் சிந்தையை கரைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பாவ எண்ணங்களையெல்லாம் வேரோடு புடுங்குகிறார். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சொஸ்தமாகிறீர்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பாரம்பரிய வியாதி இருக்கலாம், பல வருட வியாதி இருக்கலாம், நீங்கள் நடக்க முடியாதவர்களாக இருக்கலாம், படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். தேவ வல்லமை நான் பிரசங்கிக்கிற நேரத்தில் கடந்து வருகிறது. உங்களுக்குள் கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறது. உங்கள் நுகத்தடிகளை உடைக்கிறது, உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறது,
உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்களை அன்புள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், பிரதர் உங்கள் வார்த்தை நிறைவேறுமான்னு நினைக்கலாம். நிறைவேறுகிறது, என்னில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதுன்னு நீங்கள் விசுவாசிங்க போதும். கர்த்தர் உங்களை தொடுகிறார். எஸ், அவர் உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். பாருங்கள், சூம்பின உறுப்பை உடைய மனிதன் இயேசு ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே அங்கே இருக்கிற பரிசேய கூட்டமும் சதுசேய கூட்டமும் அப்படியே திருன்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு ஓய்வு நாள் ஆயிற்றே, ஓய்வு நாளில் அவர் சுகமாக்கிடுவாரோ, சுகமாக்குவாரோ மாட்டாரோ? ஐயா, தன்னை போல ஒருத்தன் வியாதியாக கிடக்கிறான், அவனுக்கு விடுதலை வேணுங்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை. ஓய்வு நாள் இன்னைக்கு இவர் அற்புதம் செஞ்சிருவாரோன்னு தான் பயப்படுறாங்க. ஆனால் தேவன் அன்புள்ளவர். ஸோ அவர் அந்த ஓய்வு நாளில் வியாதியஸ்தனை சுகமாக்குறது நல்லதா கெட்டதான்னு கேட்டால் ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். யோசித்து பாருங்கள், உன்னை போல பிறனை நேசின்னு சொன்ன ஆண்டவருக்கு பதில் சொல்ல ஒருத்தனுக்கு தைரியம் இல்லை. அவர்கள் இருதய கடினப்பட்டு இருக்கிறத பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், உன் கையை நீட்டுப்பா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாக சொல்கிறேன், உங்களுக்கு எலும்பி நிற்க முடியலன்னா எலும்புங்க. உங்கள் கண்களை திறந்து தெளிவாக பாருங்கள். உங்கள் கை காலை நல்லா அசைச்சு பாருங்கள். மெல்ல அப்படி நடக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் சரீரத்தில் இருக்கிற கட்டுகளை உடைக்கிறார். உங்களுக்கு எது பலவீனமோ அந்த பலவீனத்தில் கொஞ்சம் தேங்கனை எடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெயன் அப்படி தடவுங்க. உங்கள் சரீரத்தில் இப்பொழுது அற்புதம் நடக்கிறது. எஸ், உங்களுக்கு இப்பொழுது என்ன பலவீனம் இருந்தாலும் கர்த்தர் தொடுகிறார். அவர் தொட்டு உங்களை சுகமாக்குகிறார். நீங்கள் அற்புத சுகத்தை பெற்று ஆசீர்வாதமாய் தேவனுக்கு நன்றி செலுத்தப் போகிறீர்கள். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் ஒரு சுகமளிக்கும் வல்லமை நம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். அது எத்தனை வருட பாரம்பரிய கட்டுகளாக இருந்தாலும் ஆண்டவரே, அது படுக்கையிலே கிடக்கிற சிறையிருப்பின் வியாதியாக இருந்தாலும் திமிர்வாதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சுகமுண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உமது வல்லமை அவர்களுக்குள்ளே கடந்து வருவதாக, அவர்கள் அக்கிரமங்களை மன்னிப்பதாக, அவர்கள் மீறுதல்களை மன்னிப்பதாக, அவர்கள் நோய்களை சுகமாக்குவதாக. ஆண்டவரே, எய்ட்ஸ் வியாதியானாலும் அது இப்பொழுது சுகமடையட்டும் ஐயா. கேன்சர் வியாதியானாலும் இப்பொழுது சுகமடையட்டும் ஐயா. எல்லா சுகர் பிரஷர் வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நடக்க முடியாத முடக்குவாதம் திமிர்வாதம் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தோடு எழுந்து நிற்பார்களாக. தேவ வல்லமை கடந்து வருவதாக. ஆண்டவரே, குடல் நோய்கள் ஆண்டவரே சுகமாவதாக, கண் நோய்கள் சுகமாவதாக, பேச முடியாத நாவுகள் ஊமை கட்டுகள் அவிழ்வதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகமுண்டாக சுபிக்கிறேன். அற்புதர் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் உமது பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவதற்காய் நன்றி. இப்பொழுதே பல வியாதிகள் விலகி போவதற்காய் நன்றி. உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக ஆயுசு நாட்களை நீர் கூட்டி கொடுப்பதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.